சென்னை வானிலை ஆய்வு மையத்தோட அதிகாரப்பூர்வ தகவலோட அடுத்த 7 நாட்களுக்கான வானிலை நிலவரம் பத்தி கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமா நாளைய தினம் தென் தமிழகத்துல ஓரிரு இடங்கள்ல லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகாலை வேளையில ஓரிரு இடங்கள்ல லேசான பனிமூட்டம் இருக்கும். வட தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவக்கூடும். 19, 20 மற்றும் 21 ஆகிய தேதிகள்னு பார்க்குறப்போ தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும். அதிகாலை வேளையில ஓரிரு இடங்கள்ல லேசான பனிமூட்டம் இருக்கும். 22ஆம் தேதிக்கான வானிலை நிலவரம்னு பார்க்குறப்போ தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும். அதே 23ஆம் தேதி தமிழகத்தில் ஓரிரு இடங்கள்லையும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலையும் லேசானது முதல் மிதமான மழை இருக்கும். வெப்பநிலை முன்னறிவிப்புன்னு பார்க்குறப்போ 18 to 21ஆம் தேதி வரைக்கும் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் குறைந்தபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 to 3 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் படிப்படியாக குறையும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்புன்னு பார்க்குறப்போ நாளைய தினம் வானம் ஓரளவு மேகமூட்டத்தோடு காணப்படும். அதிகாலை வேளையில் ஓரிரு இடங்களில் லேசான பனிமூட்டம் இருக்கும். அதிகபட்ச வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 22 to 23 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கைன்னு பார்க்குறப்போ 18 மற்றும் 19 ஆகிய தேதிகளில் தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 to 55 கிலோமீட்டர் வேகத்திலையும், இடையிடையில் 65 கிலோமீட்டர் வேகத்திலையும் வீசக்கூடும். இந்த தேதிகளில் மேற்குறிப்பிட்ட இடங்களுக்கு மீனவர்கள் மீன்பிடிக்க வேண்டாம்னு அறிவுறுத்தப்பட்டிருக்கு. 20 மற்றும் 21 ஆகிய தேதிகளில் எச்சரிக்கை எதுவும் இல்லை. டிசம்பர் இறுதியில் ஓரளவு மழை பெய்யும்னு தெரிவிக்கப்படுறது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.